ஜெய் ஸ்ரீ குரு கிருஷ்ணானந்தா. அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கோவை பாலவிஜயகுமரனின் பணிவான வணக்கங்கள். இதுவரைக்கும் பாலமலை சுவாமியின் வாழ்க்கை வரலாறை சீசன் 1 3 பாகங்களை நீங்கள் பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த சீசனின் கடைசி பாகமான 4வது பாகம், ஐயன் பாலமலைக்கு வந்துவிட்டார், அவர் பாலமலை சுவாமி என்று எப்படி பெயர் பெற்றார் என்பதை இந்த பாகத்தில் உங்களுக்கு காண கிடைக்கும். கண்டு மகிழுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுமாறு வேண்டிக் கொண்டேன். சிலர் பதிவிட்டவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மேலும் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேரத்தை வீணடிக்காமல் வாருங்கள், வீடியோவிற்குள் செல்வோம். கிருஷ்ணானந்தர் பாலமலைக்கு வந்து சேர்ந்து விட்டார். அவர் அங்கு பெருமாள் கோவிலுக்கு வெளியில் வடக்கு நோக்கி இருக்கும் ஆஞ்சநேயர் சிலைக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டார். ஒவ்வொரு சித்திரா பௌர்ணமி அன்று பாலமலையில் தேர் திருவிழா நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டபடி தேருடன் கோவிலை வலம் வந்து கொண்டு இருந்தனர். கிருஷ்ணானந்தர் அங்கு நடக்கும் அனைத்து விசேஷங்களையும் பார்த்து கொண்டு இருந்தார். அப்போது அவர் மீது ஒரு நபரின் பார்வை பட்டது. அந்த நபரை கிருஷ்ணானந்தரின் முகத்தில் இருந்த தேஜஸ் ஈர்த்தது. அவர் கிருஷ்ணானந்தரிடம் வந்து, சாமி வணக்கம், நீங்க யாரு? இப்படி கோமணத்தை கட்டிக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்குவீங்க? எங்கிருந்து வர்றீங்க? உங்க பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணானந்தருடன் வந்த உலிக்கல்லைச் சேர்ந்த நபர், இவர் பேரு சுவாமி கிருஷ்ணானந்தரு, எங்க ஊர் உலிக்கல். நாங்க சாமி கேட்டுக்கிட்டதுனால மலைப்பாத வழியாக இங்க வந்து சேர்ந்தோம். சாமி இங்க வரணும்னு ஆசைப்பட்டாரு. சாமி இமயமலையில 30 வருஷம் தவம் புரிஞ்சிட்டு இப்போது அவருடைய சொந்த ஊரான உலிக்கல்லுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் என்றார். இதை கேட்ட அந்த பாலமலையில் இருந்த நபர் சுவாமியின் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்தார். பிறகு, சாமி, என் பேர் முத்தப்பன், நான் இங்க கோயில்ல இறைப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணானந்தர் இதை கேட்டு, ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணுங்க என்றார். பிறகு முத்தப்பன் கிருஷ்ணானந்தரை கோவிலுக்குள் அழைத்துச் சென்றார். அங்கு கிருஷ்ணானந்தர் பெருமாளை தரிசித்து வணங்கினார். கிருஷ்ணானந்தர் பெருமாளை பார்க்க, பெருமாள் கிருஷ்ணானந்தரை நோக்க அந்த பார்வை, வந்து விட்டாயா கிருஷ்ணா? இனி இங்கேயே என்னுடன் தங்கி இரு என்று கிருஷ்ணானந்தரை பார்த்து பெருமாள் சொல்வது போல் இருந்தது. பிறகு முத்தப்பன் சுவாமியை பார்த்து, சாமி, நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணானந்தர், கொஞ்சம் பாலும் பழமும் கொடுத்தா போதும் என்றார். அப்போதைக்கு பாலை ஏற்பாடு செய்ய அவர் அந்த பாலமலையில் வசிக்கும் ஒரு இருளரை பார்த்து, லட்சுமணா என்று அழைக்க ஒரு வாலிபன் அங்கு வந்து, சொல்லுங்க சாமி என்றார். முத்தப்பர் அவரிடம், கொஞ்சம் பால் கொண்டு வா என்றார். லட்சுமணன் உடனடியாக சென்று அவர் தன் வீட்டில் வளர்க்கும் பசுமாட்டில் இருந்து கரைக்கப்பட்ட பால் வீட்டில் வைத்திருந்ததை எடுத்து வந்தார். முத்தப்பர் கோவில் பிரசாதத்தில் இருக்கும் வாழைப்பழங்களை கொண்டு வந்தார். அதை இருவரும் சேர்ந்து சுவாமியிடம் கொடுத்தார்கள். சுவாமியும் அதை சந்தோஷமாக வாங்கிக் கொண்டார். லக்ஷ்மணனுக்கும் சுவாமி மீது ஒரு பற்று உண்டானது. இந்த கோவிலோட தலைவர் என்ன என்று சுவாமியுடன் வந்த நபர் முத்தப்பரிடம் கேட்க, இங்க அரங்கநாதர் சுயம்புவா பிரகடனமாகி இருக்காரு.
என்று முத்தப்பன் சொல்ல, இருளனான லட்சுமணன், ஒரு காலத்துல இந்த மலை மீது வசிக்கும் எங்க மூதாதையர் ஒருவர் பசுமாட்டை எல்லாம் வளர்த்திட்டு வந்தாரு. அதுல ஒரு பசுமாடு மட்டும் பால் கொடுக்காம இருந்தது. மத்த மாடுங்கெல்லாம் பால் கொடுக்குது, ஆனா இந்த மாடு ஏன் பால் கொடுக்கறது இல்லைன்னு நினைச்சு அவரு அந்த மாட்டை கவனிக்க ஆரம்பிச்சாரு. அப்போதான் சாமி அவர் ஒரு அதிசயத்தை பார்த்தாரு. அந்த மாடு ஒரு புத்து மீது தன்னுடைய பாலை சுரந்துட்டு இருந்தது. அதுவும் தானாவே சுரந்துகிட்டு இருந்தது. இத பார்த்ததும் எங்க மூதாதையர் என்ன பண்ணாரு, அந்த புற்றை விலக்கி பார்த்தாரு. பார்த்தா அதுக்குள்ளார ஒரு கல்லு. அப்புறம் அவரு சில ஆன்மீகவாதிங்க கிட்ட போய் அதை பத்தி சொன்னாரு. அதாவது அங்கு சுயம்புவா ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறத அந்த பண்டிதர்கள் எல்லாம் ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. பிறகு என்ன, அந்த கல்லு இருந்த இடத்துலயே பூஜிக்கப்பட ஆரம்பிச்சது. இப்படித்தான் எங்க மூதாதையர்கள் எல்லாம் இந்த கோவிலை கட்டினாங்க. அது ஒரு சின்ன கோவில். இதை கேட்ட கிருஷ்ணானந்தர் அவர் குருநாதர் சொன்ன இடம் இதுதான் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டார். பிறகு முத்தப்பன், சாமி, நீங்க திரும்பி எப்ப போவீங்க என்று கேட்க, இல்லப்பா, நான் இங்கிருந்து திரும்பி போறதா இல்ல. இனி இந்த இடம்தான் என் கர்ம பூமி. நான் இங்கதான் இருக்க போறேன் என்றார் கிருஷ்ணானந்தர். இதை கேட்ட முத்தப்பர், இந்த மலை அடிவாரத்துல உள்ள கோவனூர்ங்கிற கிராமம் தான் என் ஊரு. நீங்க என் வீட்டுக்கு வந்து தங்கிடுங்க சாமி என்றார். அதற்கு கிருஷ்ணானந்தர், இல்லை, நான் வர முடியாது. நான் இனி இங்குதான் தங்குவேன் என்று சொன்னதும் முத்தப்பன் கோவில் அறங்காவலரிடம் வந்து, அண்ணா, நம்ம கோயிலுக்கு ஒரு துறை வந்திருக்காரு. அவர் வெறும் கோணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு இருக்காரு. இமயமலையில தவம் செஞ்சவராம். அவரு இனி இங்கதான் தங்க போறாராம். இதை கேட்ட அந்த கோவில் அறங்காவலர் ஆன உங்கண்ண கவுண்டர் என்பவர், அப்படியா, அவரை உடனே பார்க்கணும் என்றார். பிறகு ஐயன் இருக்கும் இடத்திற்கு வந்து அவரை வணங்கினார். வணக்கம் சாமி, அடியேன் இந்த கோவில் அறங்காவலர். இனி நீங்க இங்க தான் தங்க போறதா முத்தப்பன் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு, முத்தப்பா, இவர் தங்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடு என்று முத்தப்பனிடம் கூறிவிட்டு ஐயனை பார்த்து, சாமி, கோயிலில் இன்னைக்கு விசேஷ நாள், எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நான் உங்களை அப்புறமா வந்து பார்க்குறேன் சாமி என்று சொல்லி அவர் தனது அன்றாட வேலையை பார்க்க சென்று விட்டார். முத்தப்பரும் லட்சுமணனும் சேர்ந்து அவருக்கு தெப்பக்குளம் போகும் வழியில் ஒரு பாறைக்கு அருகாமையில் தங்குவதற்கு ஒரு குடிசையை ஏற்பாடு செய்தார்கள். பிறகு ஐயன் அங்கேயே தங்கிவிட்டார். கிருஷ்ணானந்தர் அந்த குடிலை தனது தவக்குடிலாக அமைத்துக் கொண்டார். இரவில் அங்கேயே உறங்கி விடுவார். அனுதினமும் அதிகாலை எழுந்து அங்கு உள்ள தெப்பக்குளத்திற்கு சென்று நீராடுவார். பிறகு கோவிலுக்கு வந்து ரங்கநாதர் முன் அமர்ந்து தியானிப்பார். மற்ற நேரங்களிலும் அந்தி சாயும் நேரத்திலும் அவர் தெப்பக்குளத்து ஆலமரத்தின் நிழலில் வந்து தியானிப்பார். அப்படி ஒரு நாள் அங்கு அவர் தியானத்தில் இருந்தபோது அந்தி சாயும் வேளையில் அந்த தெப்பக்குளத்திற்கு நீர் பருக காட்டு யானைகள் கூட்டம் வந்தது. ஐயன் அவைகளை பார்த்து புன்னகைத்தார். அந்த
யானைகள் கூட்டத்தில் இருந்த ஒரு பெரிய யானை ஐயனை பார்த்து தனது தும்பிக்கையை உயர்த்தி நமஸ்காரம் செய்தது. அந்த 5 அறிவு கொண்ட ஜீவன் ஐயனை அனைத்து ஜீவராசிகளையும் நேசிக்கும் ஜீவகாருண்யர் என்பதை உணர்ந்து கொண்டது. என்ன வனராஜா, சவுக்கியமா என்று சைகையில் ஐயன் கேட்க, அந்த யானையும் சௌக்கியமே என்று சைகையில் தன் தலையை ஆட்டியது. ஐயன் அமரும் இடத்தில் பல பறவைகள் சுற்றிக் கொண்டே இருக்கும். அவர் இருக்கும் இடமே ரம்மியமாக மாறிவிடும். நாகராஜர்களும் அவரை சந்திக்க வந்தார்கள். ஐயன் அவைகளை பார்த்து வாங்க குழந்தைங்களா என்று சொல்ல, அந்த நாகராஜன்கள் அங்கேயே தங்கிவிட்டன. லட்சுமணன் ஐயனுக்கு அனுதினமும் உணவாக பாலும் பழமும் கொண்டு வந்து கொடுப்பான். ஒரு நாள் ஐயனுக்கு உணவு கொடுக்க வந்தவன் சாமி தங்கி இருக்கும் குடிலுக்குள் 2 பாம்புகள் தொங்கிக் கொண்டு இருப்பதை பார்த்தான். அட, இந்த பாம்புங்க சாமியை கடிச்சிடக்கூடாது என்று நினைத்து அவைகளை பிடிக்கச் சென்றான். அவன்தான் இருளன் ஆயிற்றே, பாம்புகளை பிடிப்பது அவனுக்கு சகஜம்தானே. இதை கவனித்த ஐயன், லட்சுமணா, அதுகளை ஒன்னும் பண்ணாத, அதுங்க என் கூடயே இருக்கட்டும் என்று சொல்ல, சரிங்க சாமி என்றான் லட்சுமணன். கோவிலுக்கு வந்த முத்தப்பன் பெருமாளை தரிசித்துவிட்டு ஐயனை பார்க்க வந்தார். அங்கு அவர் ஐயனின் குடிலில் தொங்கியபடி இருக்கும் சர்ப்பங்களை பார்த்ததும் சற்று தயங்கியபடி நின்றார். இதை கவனித்த ஐயன், பயப்படாதே முத்தப்பா, உள்ளே வா, அதுங்க ஒன்னும் செய்யாது என்றார். அவ்வளவுதான். பிறகு முத்தப்பரும் சகஜமாக வந்து அமர்ந்து கொண்டார். இப்படியே காலம் சென்று கொண்டு இருந்தது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் அவரிடம் ஆசி பெற்று செல்வார்கள். அதனால் மக்களின் வாழ்க்கையில் இருந்த இடையூறுகளும் நீங்கின. இப்படி சுற்றுவட்ட பகுதியில் உள்ள மக்கள் ஐயன் மீது அதீத நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்தனர். எப்படி இருக்கிறீங்க மாமா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. உங்க உடம்புல இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சுங்களா? அதெல்லாம் சரியா போச்சு. அதான் பாலமுலையில வந்திருக்கிறாருல எம்முலச்சாமி, பாலமுலச்சாமி. ஆமா ஆமா, கேள்விப்பட்டேன். அவரை பார்த்தாலே நம்ம சாமியை பார்த்த மாதிரி இருக்குது. கடவுள்கிட்ட நேத்து பக்கத்து ஊருக்கு போயிருந்தோங்க, அங்கேயும் எல்லாம் இதையத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என் உடம்புல இருந்த அத்தனை பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. ஒரு வாக்கி பார்த்தா போதும், மனசும் சுத்தம், உடம்பும் சுத்தம். இப்ப நல்லா இருக்குமுங்க மாப்பிள்ள. பரவாயில்லை, நம்ம பாலமன் சாமி வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நல்லபடியாவே நடக்குதுங்க. அனைவரும் கிருஷ்ணானந்தரை பாலமலசாமி என்று அழைக்க ஆரம்பித்து விட்டனர். ஒரு நாள் ஐயனுக்கு ஒரு எண்ணம் உதித்தது. இந்த கோவிலை ஏன்
இன்னும் மேம்படுத்தக்கூடாது? கோவிலைச் சுற்றி 4 புறமும் சுவர்களை கட்ட வேண்டும், ஒரு ராஜகோபுரம் அமைக்க வேண்டும், அன்னதானமும் நடத்த வேண்டும் என்றெல்லாம் அவர் மனதில் தோன்றியது. இதை ஐயன் முத்தப்பனிடம் சொல்ல அவர் கோவில் அறங்காவலர் மற்றும் இறைப்பணி குழுவினர்களிடம் தெரிவித்தார். இது நல்ல யோசனை தான். ஆனா இந்த இடம் வனப்பகுதிக்கு நடுவில் இருக்குதுங்க. எப்படி கட்டுமான பொருள் எல்லாம் கொண்டு வர்றது என்று யோசித்தார்கள். கழுதங்க மீது பொதிய சுமக்க வச்சு கொண்டாடலாம் என்று முடிவெடுத்து அந்த கோவில் அறங்காவலரும் மற்ற முக்கிய நபர்களும் தேவைக்கு ஏற்ப சில கட்டுமான பொருட்களை மலையின் அடிவாரத்தில் இருந்து பல கழுதைகள் மீது பொதியாக சுமக்க வைத்து மலைப்பாதை வழியாக பல சிரமங்களை எதிர்கொண்டு கோவில் வரை கொண்டு வந்தனர். இதில் முக்கிய பங்கு வகித்தவர் அந்த கோவில் அறங்காவலரும் ஆவார். ஒரு நல்ல நாள் பார்த்து கட்டுமான பணிகளை துவங்கினார்கள். அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் சட்ட ரீதியாக சில சிக்கல்களை கொடுத்தார்கள். ஆனால் இது ஐயனும் அரங்கனும் சேர்ந்து நடத்தும் செயலாயிற்றே. சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து கட்டுமான பணிகள் மும்மரமாக நடக்க ஆரம்பித்தன. அமாவாசை பூஜைக்கு மஞ்சக்கொம்பை வரும் ஐயன் சில நாட்கள் இங்கேயே தங்கிவிடுவார். ஈரமாசி எத்தையம்மன் கோவிலை முழுமையாக கட்டிய பிறகு அம்மன் கோவிலுக்கு இடதுபுறம் ஒரு அறையை கட்டினார்கள். அதில்தான் ஐயன் எப்பொழுதும் தங்குவார். அந்த அறையில் ஐயன் ஒரு பலகையின் மீது மட்டும்தான் அமருவார். அதே பலகையின் மீது படுத்தும் உறங்குவார். அங்கேயும் அதிகாலையில் எழுந்து அந்த கோவிலுக்கு கீழ் உள்ள நிலத்து பகுதியில் ஓடிக்கொண்டு இருக்கும் ஒரு கால்வாயில் குளித்துவிட்டு ஒற்றை காலில் நின்று சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வார். இங்கும் ஐயனை காண பல பக்தர்கள் வர ஆரம்பித்தனர். ஒரு நாள் ஹாலட்னை என்ற ஊரில் இருந்து பல பக்தர்கள் ஒன்று கூடி அமாவாசை தினத்தன்று ஐயனை மஞ்சக்கொம்பை கோவிலுக்கு வந்து தரிசித்தனர். அப்போது அந்த கூட்டத்தில் ஐயன் மீது அதீத பக்தி கொண்ட சுமார் 60 வயது மூதாட்டி ஐயனிடம், நான் யாராவது ತಿಂಬೋದು ನಿಂಗೆ ಅಳ್ತಪ್ಪದೊಂದು ಆಚೆ ಪ್ರಯತ್ನ ಸ್ವಾಮಿ ನಿಂಗೆ ಏನೇ ಇರುತ್ತಾರ ಸ್ವಾಮಿ என்று கேட்க ஐயன், ஹிட்ல நான் ஒன்றும் தின்பதில்லம்மா. நீ எனக்கு ஏதாவது மாடி தன்னேந்து நிற்க ஆசைப்பட்டல அவரோடது இல்லம்மா. அதுன்னு தேச எடுத்து வந்துருன்னா அது என்னங்கிட்டேன்னா அம்மா போதும் என்றார். அந்த மூதாட்டிக்கு மிகவும் சந்தோஷம். அவ்வளவுதான். விறு என்று அவள் தன் வீட்டிற்கு சென்று விட்டாள். பிறகு மறுநாள் ஐயன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவரையை வேக வைத்து ஒரு சம்படத்தில் அதை நிரப்பிக்கொண்டு ஐயனை காண கோவிலுக்கு வந்தாள். வரும் வழியில் அவளுக்கு சரியான பூரிப்பு. ஏனென்றால், ஐயா
ಯಾರ ಮನೆ ಎಂದು ಒಂದು ತಿಂಬುದಿಲ್ಲ ಆದ್ರೆ ನಾ ಹೋದ ಜನ್ಮದು ಏರ ಪುಣ್ಯ ಮಾಡಿದೆ ಅಂತ ಅರಿವಿಲ್ಲ ಅಯ್ಯ ಏನಾಗ ಅಯ್ಯ ಬೇಸಿತ ಪುದುಗ ಉತ್ತರவு தந்துவாரு என்று நினைத்து கொண்டே மஞ்சக்கொம்பை கோவிலுக்கு வந்து அடைந்தாள். அங்கு ஐயனை காண பக்தர்கள் கூட்டம். பாவம் அந்த மூதாட்டி அந்த ஆண்களுக்கு பின்னால் நின்று கொண்டு ஏக்கத்துடன் பார்த்து கொண்டு இருந்தாள். ಜಾಗ್ಲಾಯಿರ್ತವೆ ಅವರಿಗೂ ಆರಿರ್ತವೆ ಸರಿ ಈ ಕೂಟವ ಸ್ವಲ್ಪ ವಿಲಕಿಟ್ಟು ನಂಗೆ ಮುಂದೋಡು ಹೋಗಿ ಹೆಸರು ಕೊಟ್ಟೋಡುವ என்று எண்ணி கூட்டத்தை தள்ளிக்கொண்டு முந்தி செல்ல முயற்சித்தாள். அப்பொழுது அவளது கையில் இருந்த சம்படம் அந்த தள்ளுமுள்ளில் கீழே விழுந்து விட்டது. சம்படத்தின் மூடி திறந்து கீழே விழுந்த வேகத்தில் அதில் நிரப்பி இருந்த வேக வைத்த பருப்பு நிலத்தில் கொட்டிவிட்டது. பகீரென்றது அந்த பெண்மணிக்கு. ಅಯ್ಯೋ ಇದು ಏನ ಇತ್ತ ಏಸಗ ಆಸೆಯೋಡ ಅಯ್ಯಗ ನಾ ಬೇಸಿದಂದ್ರ ಅದು ಸೋಮಿ ಆಸೆಪಟ್ಟ ಅவைய கீழே சிந்தித்தனே என்று கவலையுடன் கோவிலில் உள்ள ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு நின்று விட்டாள். அங்கு ஐயன் அறைக்கு வெளியில் உள்ள திட்டில் அமர்ந்து இருந்த ஐயனுக்கு இந்த விஷயம் தெரிந்துவிட்டது. ஏன் தெரியாமல்? அவர்தான் திரிகாலதரிசியாயிற்றே. பிறகு அவர் கூட்டத்தை ஒரு பக்கம் நிற்கச் சொல்லிவிட்டு அந்த பெண்மணி இருக்கும் இடத்திற்கு வந்து, ಏನಮ್ಮ ಅವರೇ ಸೂಚಿಬಿಡುವ ಏನ ಅಪ್ಪರ ಸೋಗವೈದ್ಯ ಸೋಮಿಗೆ ಆಸೆಯೋಡ ನಾ ಬೇಸಿ ಬಂದ ಅವರ வீணாயிட்டுவே எந்தோ அப்புறம் மன கஷ்டப்பட்டுட்டியா நீ படுவ கஷ்டவெல்லாம் ஆறுவ கவலைப்படப்படா என்று சொல்ல இதை கேட்ட அந்த பெண்மணி ஐயனிடம் கைகூப்பி, மன்னிச்சு பிடி சுவாமி, நான் அப்புறம் ஆசைப்பட்டுதா இதனை பேசி எத்தி வந்தேன் பாத்துவே என்று சொல்ல, அத்தையா சரி உடனே தருது நோடு என்று சொல்ல அந்த பெண்மணி முழித்தாள். பிறகு அந்த சம்படத்தின் மூடியை திறந்து பார்த்தாள். அங்கும் ஒரு அதிசயம் காத்திருந்தது. அந்த சம்படத்தில் அவள் சமைத்து கொண்டு வந்த அத்தனை உணவும் முழுமையாக நிரப்பி இருந்தது. உடனே அந்த மூதாட்டி ஐயனின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு, சோமிய கருணையே கருணத்த என்று சொல்ல அங்கு கூடியிருந்தவர்கள் ஐயனை வணங்கினார்கள். இப்படி பற்பல அதிசயங்களை ஐயன் அவர் வாழ்க்கையில் அவ்வப்போது மக்களுக்கு நடத்தி காட்டுவார். ಬಾಬಾ ಅಯ್ಯನೇ ಪಾರಮರೆ ಅಯ್ಯನೇ ಒಂದು ಮನಸಾಗಿ ಎರಗಿ ವಾಲಿ ಅಯ್ಯನೇ ಬಾಬಾ ಅಯ್ಯನೇ ಪಾರಮರೆ ಅಯ್ಯನೇ அன்பர்களே, ಮನಸಾಗಿ சீரியல் ஒன்றை முழுமையாக பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். சில தொழில்நுட்ப காரணத்தினால் எங்களால் இதை முழுமையாக உங்கள் முன் படைக்கப்பட முடியவில்லை. ஆகையால் பகுதிகளாக பிரித்து உங்கள் முன் சமர்ப்பித்து இருக்கிறோம். மேலும் சீசன் 2 வரும் வரை காத்திருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பர்களே, அந்த சீசனில் மேற்கொண்டு ஐயனின் வாழ்க்கை வரலாறு அவருடைய கடைசி காலம் வரைக்கும் காண்பிக்கப்படும், சித்தரிக்கப்பட்டு காண்பிக்கப்படும். பொறுத்திருந்து பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் இடம் இருந்து விடை பெறுவது உங்கள் கோவை பாலவிஜயகுமரன். நன்றி, வணக்கம்.